லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன வாழ விடாம பண்ண உன்னை நிம்மதியா இருக்கவே விட மாட்டேன். உன்னை எங்க அடிச்சா வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லு, உனக்கு தேவை கல்யாணமா இல்ல குழந்தையா? ஏய், உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. கண்ணை காட்டினா போதும், உன்னை தூக்கி வெளியே வீசிடுவாங்க. இந்த பார், ஒழுங்கா நீயா போயிடு. குழந்தையெல்லாம் கொடுக்க முடியாது. மகிழ் நீ ஆதிரா கிட்டதான் இருப்பா. இவ்வளவு வச்சுக்கிட்டு கல்யாணத்தை நல்லபடியா நடத்த முடியாது சார். வந்து இவ்வளவு இழுத்துட்டு போங்க சார். அம்மா, போறியா இல்லையா நீ? எனக்கு நடக்கிற அநியாயத்தை பார்த்துட்டு இருக்கீங்களே, யாருமே இதை கேட்க மாட்டீங்களா? ஏமா, ஏன் இப்படி பண்றீங்க? சாரு தான் குழந்தைய தானே கேக்குறா, கொடுத்துட்டு போங்கல. குழந்தை அம்மா கிட்ட வளரதானே வழக்கம். இதுல என்ன பிரச்சனை? கல்யாணம் ஆகி ஆதிராக்கு ஒரு குழந்தை பிறந்தா ஆதிரா அந்த குழந்தைய தானே பாசமா பாப்பா. சாரு குழந்தைய கண்டுக்காம விட்டுட்டேன்னா என்ன பண்றது? சாரு கோர்ட்டுக்கு போனா குழந்தை அம்மா கிட்ட தான் இருக்கணும்னு தீர்ப்பாயிடும். அதுக்கு இப்பயே குழந்தைய கொடுத்துடுறது நல்லது தானே? மேடம், சொல்லுங்க சார். ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆன பேஷண்ட் எந்த வார்டுல இருக்காரு? ஆக்சிடென்ட் கேஸா? எப்ப ஆக்சிடென்ட் நடந்துச்சு? இப்பதான் மேடம், இன்னைக்கு தான். எந்த ஆக்சிடென்ட் கேஸா அட்மிட் ஆகலையே சார்? இல்லங்க, கார்ல அடிபட்டு இந்த ஹாஸ்பிடல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கிறதா சொல்லி எனக்கு இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. யார் ஃபோன் பண்ணாங்க? அது வந்து ஒரு நிமிஷம் இருங்க மேடம், நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிடுறேன். சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆமா, எந்த ஹாஸ்பிடல் சொன்னாங்க சார்? எம்எம் ஹாஸ்பிடல், போரூர் ஹை ரோடு. அட்ரஸ் கரெக்ட் தான் சார், ஆனா இன்ஃபர்மேஷன் தப்பு. நீங்க சொல்ற பேஷண்ட் இங்க இல்ல சார். தேங்க்ஸ்ங்க. ஓகே சார். அப்ப எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க? அவசரமா வேற வர சொன்னாங்களே. அப்ப இது ஃபேக் காலா? அம்மா, முகூர்த்தத்துக்கு நாளை எடுத்து சீக்கிரமா ஒரு முடிவு பண்ணுங்க. போதுமா? இப்போ உனக்கு சந்தோஷமா? உன் ஜாதகத்துல கெட்ட நேரம் இருக்கு, இந்த கல்யாணம் வேணான்னு நான் அப்பவே தலையில அடிச்சுக்கிட்டேன். நீ கேட்கல. இப்ப பார், ஊரே கூடி நின்னு பேசுது. இப்படி எங்க மானத்தை வாங்கிட்டியே. இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை பிரச்சனை, எவ்வளவு வேதனை. யாருக்கு என்ன நடந்தாலும் சரி, உனக்கு கல்யாணம் மட்டும் நடக்கணும். மணமேடையில மகாராணி மாதிரி ஜம்முன்னு உட்கார்ந்துருக்க. வர அவமானம் எல்லாம் எங்களுக்கு தானே. திருமாரா, இந்த கல்யாணமும் வேணாம், ஒண்ணு வேணாம். வாடா வீட்டுக்கு போலாம். அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? அம்மா சொல்றதுல என்ன தப்பு? சீக்கிரமா ஒரு முடிவு எடுங்க. கூப்பிட்டு வச்சு காமெடி பண்றீங்களா? இந்த கூத்த பார்க்கவா வந்தோம்? பேசாம சாரு கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ற வேலையை பாருங்க. சரியா சொன்னீங்க சார். ஏய், என் குழந்தைய கொடுங்க, நான் போயிட்டே இருக்கேன். ஏய், போடி முதல்ல இங்க இருந்து. இத பாருங்க, இது எங்க குடும்ப விஷயம். சாரு இந்த குழந்தைய பெத்து போட்டுட்டு ஓடுனதோட சரி. ஆதிரா தான் பாசமா பாத்துக்கிட்டா. இப்ப திடீர்னு வந்து குழந்தைய கேப்பா, நாங்க கொடுக்கணுமா? குழந்தை எங்க கிட்ட தான் இருக்கும். ஆதிரா, சாரு பேசுனதெல்லாம் நீ கண்டுக்காத. அவ குழந்தைய வாங்க வரல, குழந்தைய காரணமா வச்சு கல்யாணத்தை நிப்பாட்ட வந்திருக்கா.
நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நாங்க இருக்கோம். நீ கல்யாணம் பண்ணிக்க, இவன் என்ன பண்றான்னு நாங்களும் பாக்குறோம். ஆமா திருமாரா, நீ ஆதிரா கழுத்துல தாலிய கட்ட. ஆதிரா, இனி மகிழினி உனக்கு கிடையவே கிடையாது. ஏய் சாரு, போடி, சாரு. கல்யாணம் பண்ண எந்திரக்கூடாது, உட்காரு. குழந்தை வேண்டாம் சாரு, 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 சாரு. ஏய் சாரு, சாருமதி. குழந்தை கூட சாரு வேண்டாம். இப்ப நீ திருமாறனை கல்யாணம் பண்ணிக்க. பாய். ஏய் ஏய் சாரு, சாரு நில்லு. ஏய் ஆதிரா, என்னம்மா பண்ற? உட்காரு. எந்திரிக்க கூடாதும்மா. ஆதிரா நில்லுமா. ஆதிரா சொன்ன கேளு. நான் கல்யாணம் பண்ணிக்கல. குழந்தைய என்கிட்ட கொடுத்துருச்சாரு. இந்த கிளைமாக்ஸ தான் நான் எதிர்பார்த்தேன் ஆதிரா. உன்னால எப்பவுமே சாருவ ஜெயிக்க முடியாது. இந்தா ஆதிரா, என்ன ஆதிரா இப்படி பண்ணிட்ட? இதுக்காகவா கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம்? இவளுக்காக உன் சந்தோஷத்தை கெடுத்துக்கிட்டியம்மா. ச்சே, நீ தப்பான முடிவு எடுத்திருக்க ஆதிரா. இல்லப்பா, நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன். குழந்தைய தர முடியாதுன்னு சொல்லி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சாரு என்ன சும்மா விட மாட்டான். தோத்து போன கோவத்துல பழி வாங்குறதுக்காக என்னைய என் குழந்தையும் பிரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவான். கோர்ட்ல கேஸ் போட்டு மகிழ்ச்சியை நிச்சயமா வாங்கிட்டு போயிடுவாப்பா. அப்புறம் அந்த கொடுமையை என்னால தாங்கிக்கவே முடியாது. இப்போ இந்த கல்யாணம் நடந்தா எனக்கு வர வலிய விட குழந்தைய பெரிய வலி ரணமா இருக்கும்பா. ஆதிரா, ஆதிரா, என்ன நீ? சாரிங்க, எனக்கு மன்னிச்சிருங்க. நீங்க எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு மகிழ்ச்சியும் எனக்கு முக்கியம். இவளை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுங்க. ஆதிரா, அதுக்காக நீ கல்யாணமே பண்ணிக்காம இருந்துருவியா? அநியாயமா கிடைச்ச வாழ்க்கையை இழக்க பாக்குறியே. இனிய வாழ்க்கையில என்ன இருக்கு பாட்டி? இத்தனை நாள் அந்த வீட்டுல நான் எப்படி வாழ்ந்தனோ அப்படியே இருந்துட்டு போயிடுறேன் பாட்டி. என்ன இவரோட மனைவிங்கிற அங்கீகாரம் எனக்கு கிடைக்காது, அவ்வளவுதானே? ஆனா இவரோட குழந்தைக்கு அம்மான்ற சந்தோஷம் எனக்கு கிடைக்கும்ல பாட்டி. எனக்கு அது போதும். என் கெட்ட நேரம் அம்மாவையும் பாட்டியையும் பாதிக்கும்னு சொன்னாங்க. ஆனா கடைசியில அது என்னையே பாதிச்சிருச்சு. இந்த கல்யாணம் நிக்கிறதுல நிறைய பேருக்கு சந்தோஷம். ஆனா சந்தோஷமா இருக்கிறதுக்கு எனக்கு தான் பாட்டி கொடுப்பனே இல்ல. அவங்களுக்காவது அது கிடைக்கட்டும். வாங்க பாட்டி, நம்ம வீட்டுக்கு போலாம்.
வந்த வேலை வெற்றிகரமா முடிஞ்சது. என்கிட்ட மோதுனா என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஏ ஆதிரா, நான் விட்ட சவால்ல நான் ஜெயிச்சிட்டேன். சொன்ன மாதிரியே உன் கல்யாணத்தை நான் நிறுத்திட்டேன். வரேன். ஹலோ சாருமதி, நில்லுங்க. என்ன முழிக்கிறீங்க? பிளான் பண்ணி இந்த வக்கீல நம்ம வெளிய அனுப்பணுமே, இவன் எப்படி வந்து நிக்கிறான்னு பாக்குறீங்களா? நீங்க வெறும் அக்யூஸ்ட், நான் ஒரு லாயர். உங்களை விட கிரிமினல் மைண்ட் எனக்கு ஜாஸ்தி. என்ன சொன்னீங்க? கல்யாணம் நின்னுருச்சா? யார் சொன்னா? இந்த கல்யாணம் நடக்கும். ஆதிரா, இந்த சாருக்கு பயந்துட்டு நீங்க எதுக்கு கல்யாணத்தை நிறுத்துறீங்க? இவங்களால உங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது. குழந்தைய சொந்தம் கொண்டாடுறதுக்கான தகுதியே இவங்க இழந்துட்டாங்க. ஏன் தகுதி கிடையாதா? நான் குழந்தைய பெத்தவ ஒரு அக்யூஸ்டா இருந்தா, பெத்தவ தண்டனை வாங்கின ஒரு ஜெயில் கைதியா இருந்தா குழந்தைய வச்சிருக்கிற தகுதி வந்துருமா? பெத்துட்டா மட்டும் அம்மாவாயிர முடியாது. அத பாசமா வளர்க்கும் போதுதான் அம்மா ஸ்தானமே கிடைக்கும். அப்படி பார்த்தா அந்த தகுதி ஆதிராவுக்கு மட்டும்தான் இருக்கு. சார், நீங்களும் ஆதிராவும் கல்யாணம் பண்ணுங்க. இவங்க என்ன பண்ணிடுவாங்க நானும் பாக்குறேன். இங்க பாரு வக்கீலு, குழந்தையா கல்யாணமானு சாரு கேட்டா. எனக்கு குழந்தைதான் முக்கியம்னு ஆதிரா கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டா. இப்ப இந்த பிரச்சனை சுமூகமா முடிஞ்சு போச்சு. இப்ப நீ எதுக்கு புதுசா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இங்க பார், இது எங்க குடும்ப விவகாரம். நீ இதுல எல்லாம் தலையிடாத. உனக்கு அந்த தகுதி எல்லாம் கிடையாது. ஏன் அவருக்கு தகுதி இல்ல? ஆதிராவோட அப்பாவையும் திருமாரனையும் வெளியே கொண்டு வரதுக்கு இவர் தான் முக்கியமா உதவி செஞ்சாரு. இப்ப நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு இவரு ஒரு காரணம். இவருக்கு இல்லாத தகுதி வேற யாருக்கு இருக்கு? இப்பவும் அவர் நமக்கு ஏதோ நல்லது செய்தா நினைக்கிறாரு. செய்யட்டும். கதிர் சார், நீங்க பேசுங்க. என்ன ஆதிரா, எல்லாரையும் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நீ கல்யாணம் வேண்டான்னு சொன்னனாலதான் உனக்கு நான் குழந்தைய கொடுத்தேன். ஆனா இங்க நடக்கிறது நல்லதா தெரியலையே. இவர் இங்க கல்யாணம் நடக்கும்னு சொல்றாரு, நீ பேசாம இருக்க. நீ இந்த வக்கீல் கிட்ட எனக்கு குழந்தைதான் முக்கியம், அதனால இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டேன்னு சொல்லு. சொல்ல ஆதிரா. என்கிட்ட போட்ட டீல மீறி நீ கல்யாணம் பண்ணா இந்த வக்கீல் உன்னை காப்பாத்திடுவாரு நம்பிக்கை வந்துருச்சா? இது ஒத்து வராது. நீ தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோ ஆதிரா. நான் என் குழந்தைய கூட்டிட்டு போறேன். ஏய், இருங்க இருங்க சாரு. ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும் போதே நீங்களா ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. என் தரப்பு வாதத்தையும் கேட்டுட்டு போங்க.
சார், நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். இவங்களால சட்ட ரீதியா குழந்தைய உரிமை கொண்டாடவே முடியாது. ஏன்னா இவங்க ஒரு குற்றவாளி. அதுவும் சாதாரண குற்றம் இல்ல. தான் செத்துட்டதா சட்டத்தையே ஏமாத்தி ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரான உங்களே ஜெயிலுக்கு அனுப்பின குற்றவாளி. அதை தவிர போலி பாஸ்போர்ட்ல வெளிநாடுக்கு தப்பிக்க பார்த்த குற்றவாளி சார். எப்பவும் ஒரு குற்றவாளிக்கு சட்டம் உதவி செய்யாது. குழந்தைக்காக இவங்க கோர்ட்டுக்கு போனாலும் ஒரு குற்றவாளியால குழந்தைய நல்லபடியா வளர்க்க முடியாதுன்னு என்னால நிரூபிக்க முடியும் சார். சாரு இப்ப ஜாமீன்ல தான் வெளியே வந்திருக்காங்க. எப்ப ஜெயிலுக்கு போவாங்கன்னே தெரியாது. அப்ப குழந்தை எங்க வளரும்னு இவங்களால சொல்ல முடியுமா? இவங்க குழந்தைய பெத்ததோட சரி, அதுக்கப்புறம் இவங்க குழந்தைய வளர்த்தவே இல்ல. குழந்தைய அனாதரவா விட்டுட்டு அக்கிலனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி குழந்தை மேல எந்த தகுதி இல்லாத ஒருத்தர் அந்த குழந்தைய கேட்க தகுதியே இல்லைன்னு நான் கோர்ட்ல நிரூபிப்பேன். இதெல்லாம் சாருவுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் என்ன பார்த்து பயந்து எனக்கு தெரிஞ்சவருக்கு ஆக்சிடென்ட்னு சொல்லி அதுவும் ஃபேக்கா கால் பண்ணி என்னை இங்கிருந்து வெளியே போக வச்சாங்க. என்ன மேடம், அப்படிதானே? ஆதிரா, நீங்க தைரியமா கல்யாணம் பண்ணுங்க. குழந்தைய உங்ககிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. அதுக்கு நான் கேரண்டி. ஆமா ஆதிரா, கதிர் சொல்றது கரெக்ட் தான். நீ பயப்படாத. யாதிரா, இவங்க பேச்ச கேட்காத. அப்புறம் உனக்கு மகிழ் நீ எப்பவுமே கிடைக்க மாட்டாரா? ஹே, எனக்கு கதிர் சார் மேல நம்பிக்கை இருக்கு. உன்னையே ஜெயிலுக்கு அனுப்பினவருக்கு ஏன் குழந்தைய காப்பாத்த தெரியாதா? இங்க பாரு, உன் கண்ணுல நான் பயத்தை பார்த்துட்டேன். என்ன பார்த்து நீ பயப்பட ஆரம்பிச்சுட்ட. நீ தோக்கிறதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு. வாமா, குடு. ஏய், என்ன, இந்த கல்யாணம் நடக்கும். குழந்தைய என்கிட்ட தான் இருப்பா. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. மாறா, இனி ஒரு தடையும் இல்ல. நீ ஆதிரா கழுத்துல போய் தாலியை கட்டு. போ போ திருமாரா. தாலியை வாங்கிக்கோ. Oh
சாரு கல்யாணத்தை பார்க்க வந்திருந்தானே சொன்னேன், பார்த்துட்டு போ. கெட்டி மேளம்